தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ வீடியோ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ வீடியோ அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, பேசிக்காக ஒரு வீடியோவை நீ யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பொறுத்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதே மாதிரி டெலிகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கேட்கணும்னாலும் கேட்கலாம். ஸோ அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக ஒரு வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். மற்றபடி இல்லை ப்ரோ எனக்கு ப்ரொஃபஷனலாக தேவையில்லை, நான் நார்மலாக ஒரு யூடியூப் வீடியோவாக ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிப்பிங் தான் போட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி நான் ஷார்ட் வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஒரு ப்ராப்பரான யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படி, அதை எப்படி ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னோம் அப்படின்னா நம்ம வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வீடியோவில் நீங்கள் உள்ள ஒரு கண்டென்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கணும். அதே மாதிரி அந்த வீடியோவோட முடிவில் பார்த்தீங்கன்னா அவுட்ரோ அப்படின்னு ஒரு வைக்கணும். ஸோ அந்த இன்ட்ரோ அவுட்ரோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட வீடியோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ட்ரோ வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட், ஸோ இப்போ நான் பேசிட்டீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவுட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த வீடியோவோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த லைக் சப்ஸ்கிரைப் ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸான, அதாவது இப்போதைக்கு யூடியூப் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் இதுதான் ஒரு கரெக்டான மெத்தட். ஸோ ஒரு கரெக்டான ப்ரொஃபஷனலிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது இதான் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்படின்றதுல நம்ம என்ன ப்ரோ சொல்லணும் அப்படின்றத சிம்பிளாக ஒரு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதாவது சிம்பிளாக சொன்னால் நீங்கள் டைட்டில் செட் பண்ணுவீங்களா? ஸோ அதை பற்றி டைட்டில் டேக் டிஸ்கிரிப்ஷன் இதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பட் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரல் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு யூடியூபோட ப்ரொஃபஷனலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் வீடியோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம்லவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தவனையும் நீங்கள் அதோட இன்ட்ரடக்ஷன் ஏதாவது கொடுக்கணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் பிரியாணியை பற்றி பேச போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பசியில் இருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஸோ பிரியாணியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து பிரியாணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி டாபிக் என்ன செய்ய போகிறோம்னா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணியை பற்றி பேச போகிறோம். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பாக நம்ம கொண்டு வரணும். சரியா? இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட இன்ட்ரடக்ஷன், அதுவும் நீங்கள் சொல்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஓகே அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் இன்ட்ரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணணும். ஸோ இன்ட்ரோ ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றத ஆப் ரிவ்யூ சீரிஸில் முடிஞ்சால் பார்ப்போம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சீரிஸில் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இன்ட்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்ல போகிறீங்க, பிரியாணி செய்ய போகிறீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான விஷயங்களா எப்படின்றத இன்ட்ரோக்கு அடுத்து நீங்கள் செய்யணும். சரிங்களா? இன்ட்ரோக்கு அடுத்து செஞ்சதுக்கப்புறம் அவுட்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த அவுட்ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பெசிஃபிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த அவுட்ரோவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ அவுட்ரோவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கவலையே கிடையாது. சில பேர் அவுட்ரோ வைக்காமல் கூட இருப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவுட்ரோ கூட செலக்ட் பண்ணாமல் இருக்காங்க. பட் இன்ட்ரோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அவுட்ரோ வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் யூடியூபர்ஸ். அதாவது மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லலாம், மினிமம் சொல்லலாம். சரிங்களா? மினிமம் ஆஃப் த யூடியூபர்ஸ் நிறைய பேர் செலக்ட் பண்ண மாட்டாங்க. பட் லாஸ்ட் அவுட்ரோ வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் வீடியோ வந்து ப்ரொஃபஷனலிஸ்டிக்காக தெரியும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் மாதிரி படத்தில் இப்போ லைக் ஷேர் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓகே இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு திங்க் ஆஃப் பாயிண்ட், அதாவது நல்ல மனசு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கும், சிம்பிளான தான் சொல்லி இருந்திருப்பேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை யூடியூப் சீரிஸை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு யூடியூப்பில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லும்போது நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்ட் காப்பிரைட் கிளைம் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐகால் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், ஸோ ஒரு யூடியூப் எப்படி ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எப்படி இருந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது இந்த மாதிரி. ஸோ யூடியூப்பை பற்றி இருக்க ஒரு எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதில் நான் சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஐகால் லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கிறேன் உங்களுக்கே தெரியும். பட் புதுசாக லைக் கொடுங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதோட லிங்க்லாம் இருக்குல்ல, அது உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதனால் ஸ்டேட் இன்ட்ரெஸ்டிங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிச்சு, நீ ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.